welcome to our YouTube channel Amul's Kitchen Diaries. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வெந்தயக்கீரை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெந்தயக்கீரை வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், கஸ்தூரி மேத்தின்னு சொல்லப்படுற வெந்தயக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூஸ்வலாகவே நம்ம ட்ரையான கஸ்தூரி மேத்தி தான் நார்த் இந்தியன் ரெசிபீஸ் ட்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். அதை நல்லா நான் ஊற வச்சேன். 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கிறேன். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. அப்புறம் ஒரு கட் அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். பாருங்கள், இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 க்ரீன் சில்லி, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டால் நல்லா வாசம் கொடுக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதோட ரா ஸ்மெல் போனால் போதும். இப்போ 3 பச்சை மிளகா அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயக்கீரை அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி இருந்தால் தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு வெறும் கீரையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஊற வச்சு அரைச்ச சன்னாவையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி விட்டு இது பண்ணாதீங்க, ரொம்ப திக்காக தான் இருக்கணும். உங்கள் சன்னா அரைக்கும் போதே திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. சும்மா தண்ணி தெளித்து வேணால் விட்டுக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் பேஸாக வச்சு தான் நீங்கள் வடை போடணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம வடை போடுறதுக்கான மிக்ஸு. இதை நான் ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இது ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா வடை போட்டு எடுத்துக்கலாம். வடை போடுறதுக்கு நான் ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகுதான்றது அந்த மாவு சின்னதாக எடுத்து அதில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வடையை ஒன்று ஒன்றா நாம் அந்த மாவுலேருந்து தட்டி போட்டுக்கலாம். வடை பொரிக்கும் போது நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க.
எந்த ஒரு ஐட்டம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாலுமே எண்ணெய் நிறைய விட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அது தீயாமல் வரும். ஸோ இதுவும் ஒரு டிப், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே வதக்கிட்டோம், அதனால் ஈஸியாக பொரிஞ்சிருச்சு, ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நான் அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கிறேன். கைஸ், உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் எப்பயும் யூஸ்வலாக செய்கிற போரிங்கான ஸ்நாக்ஸ், பஜ்ஜி, போண்டா, சமோசா இந்த மாதிரி நீங்கள் செய்யாமல், இல்லை கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான வெந்தயக்கீரை வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட வெந்தயக்கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ரெசிபி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நம்மளோட ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து இந்த மாதிரி வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் செஞ்சு கொடுக்கட்டும். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம சேனலை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.